குச்சேலர் வீட்டை நோக்கி புறப்பட்டுட்டார். இத்தம் விசிந்திய வசனாத் சீரபத்தாத் த்விஜன்மன இதி முஷ்டிம் சகிருஜக்த்வா த்விதீயாம் ஜக்மு மாததே தாவத் ஸ்ரீர் ஜகிருஹே ஹஸ்தம் தத்பரா பரமேஷ்டினா குவாஹம் தரித்திர பாபியான் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா. திரும்ப போறச்சே அப்படியே நடந்தது எல்லாத்தையும் ஆசை போட்டுட்டே போறார். நான் எங்கே, கண்ணன் எங்கே, அவன் எப்படி நடந்துட்டான், நான் எப்படி நடந்துட்டான், ரொம்ப மட்டமாக நான் நடந்துட்டேன் இல்லை, கண்ணன்ட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவனை நோக்கி வந்துட்டேனே. ஆனால் அவன் பாரு வாசலில் வந்திருக்கிறச்சே என்னை பிடிச்சி கையை கூட்டுன்னு போயிருக்கான், எங்கீழ உட்காண்டு எனக்கு விசிறியிருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் தான். அவனாட்ட நம்மால் நடந்துட முடியுமோ? பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சஜமம பிரியா. கண்ணன் கீதையில் சொல்கிறார், நான் என் பக்தர்களிடத்தில் எவ்வளவு அன்பு காட்டுறேனோ அதை போல 10 மடங்கு அர்ஜுனா அவன் எனக்கு காட்டுகிறாங்கிறார். அவரானா தம் பக்தனை பற்றி அப்படியே புல்லரிப்போடு பேசிட்டு இருக்கார். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, அவர் காட்டுறதுல 10ல் 1 மடங்கு நம்மால் காட்ட முடியாது. அப்படித்தான் அவர் நம்மிடத்தில் பிரேமத்தை காட்டின்னு இருக்கார். இப்படி போய் கண்ணன் நடந்துட்டாரே, நாம் ரொம்ப தாழ்ந்து நடந்துட்டுமே நினச்சின்னு போயின்னு இருக்கார். போய் தம் ஊர் வாசல் வருது. ஜுஷ்டம் ஸ்வலங்கிருத்தை பும்பிகி ஸ்திரீபிஷ்ச ஹரிணாட்சிபிகி கிமிதம் கஸ்யவாஸ்தானம் கதம் ததிதம் இத்தியத்புதம் இதி இத்யபூத் ஏவம் மீமாம்சமானம் தாம் நராநார்யோ அமரப்பிரபாக பிரத்யகிருண்ணன் மகாபாகம் கீதவாத்தியேன பூயசா. திடீர்னு போனால் தம் ஊர் தன்னுடைய சின்ன குடிசையை காணும், தாம் பார்த்துருக்கிற அழுக்கு வேஷ்டியில் இருக்கிற யாரையும் காணும், அழுது வடிஞ்சின்றே மெலிசா இருக்கிற பிள்ளைகள்லாம் காணும். என்ன நடந்தது? போயிட்டு வர்றதுக்குள்ளே மாறிப்படுத்தே மாளிகையாக மாறி இருக்கு. தன்னுடைய மனைவி அப்படியே தங்கப்பூன் போட்டு ஆபரணத்தோட பட்டாடையோட வரா. குழந்தைகள்லாம் நன்னா சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருந்துட்டுருக்கா. இது எப்படி நடந்ததுன்னா, நீங்கள் போயிட்டு கண்ணனிடத்தில் கேட்ட உடனே இவ்வளவு கொடுத்துட்டாரே என்று மனைவி சொன்னாள். இவள் நினைத்தார், கண்ணன் இத்தையா கொடுத்தான், நல்ல வேளை வாயை திறந்து நான் கேட்காம வந்து சேர்ந்தேன். அதை மட்டும் கேட்டிருந்தேன்னா இது இத்தனையும் உறுத்தின்றே இருந்திருக்கும் என் வாழ்நாள் முழுக்க. நல்ல வேளை கேட்காதவனே. கேட்காமல் கொடுப்பவன் பகவான், கேட்டு மறுப்பவன் மனிதன். இவ்வளோதான் வித்தியாசம். நாம் எத்தனை போய் கையேந்தி கேட்டாலும் இவா கொடுக்குறதா தெரியல. ஆனால் கையே ஏந்தலே பகவான் கொடுத்துட்டாரோ இல்லையோ. ஆனால் இது இத்தனை செல்வத்தையும் தான் அனுபவிப்பாமல் அவர்களுக்குன்னு கேட்டார்கள், இருக்கட்டும் என்று தான் கிருஷ்ண சிந்தனத்தோடையே வாழ்ந்தார். பரமபதமே அடைந்தார். சுதாமானி சரித்திரம் அவர் சரித்திரம் முற்று பெற்றது. இனி அடுத்தது சொல்றார், சுபத்ரா பரிணயம். கண்ணனுடைய ஒன்று விட்ட தங்கை சுபத்ரா தேவி. புரி ஜெகநாத க்ஷேத்திரம் ஒன்றுனா அவள் 3 பேர் தான் இருப்பா. ஜெகநாதன், புரி ஜெகநாத பெருமாள். நீலாச்சல நிவாசாய, நீலாச்சலம்ங்கிற மலை. இன்னைக்கு போனா 3 பேர் இப்படி கையை குறுக்க வச்சாப்பில் சேவை சாதிப்பாளோ இல்லையோ. ஒரு பக்கம் சுபத்ரா, பலராமன், கிருஷ்ணன். 3 பேரும் அண்ணன் தங்கள். இப்போ பலராமன் அண்ணன், சுபத்ரா உடன் பிறந்தவள்னா ஒன்று விட்ட தங்க. சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இதைத்தான் சுபத்ரா பரிணயம்னு சொல்லுவா. இது ரொம்ப வேடிக்கையான சரித்திரம். ஒரு தடவை சுபத்ரா அர்ஜுனன் பேரில் ஆசைப்பட்டுட்டான்னு கண்ணன் தெரிஞ்சின்றார். எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? 6 சுலபத்தில் ஒத்துக்க மாட்டான். அதனால் கண்ணன் சொல்லி அனுப்புகிறார், நீர் ஒன்று செய், சன்னியாசி வேஷம் போண்டு வா. அர்ஜுனிடத்தில் சொல்கிறார், நீ ஒரு சன்னியாசி வேஷம் போண்டு வந்து ஊர்கோடியில் இருக்கிற ஆலமரத்தடியில் உட்காந்துக்கோணும். சரின்னு வந்து அர்ஜுனன் உட்காந்துட்டான். கபட சன்னியாசி, நஜ சன்னியாசி இல்லையே, வெறும் ஏமாத்துறதுக்காக வந்தவர் தானே. எல்லாரும் போகலான்றதுக்காக பலராமன் அழைச்சின்னு கண்ணன் போனார். 2 பேரும் போய் சன்னியாசியை சேவிச்சா, நன்னா இருங்கோ, ஆயுஷோடு இருங்கோ அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். திரும்பி வந்தவுடனே பலராமன் பேசினார், கண்ணா எவ்வளவு நன்னா இருக்கார், ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார், பால சன்னியாசியாக இருக்கார், ரொம்ப இளைஞனா வேற இருக்கார், அதனால் கண்டிப்பாக நாம் அவரை வீட்டுக்கு கூப்பிடணும்னா. கண்ணன் சொன்னார், இதெல்லாம் தப்பு, நம்ம வீட்டில் பெண் இருக்கா, சுபத்ரா இருக்கா, இந்த இளைஞனெல்லாம் கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னார். தான் கூடாதுன்னு சொன்னால் அவர் வேணும்னு பிடிப்பன்னு இவருக்கு தெரியும். பலராமன் உடனே அதென்ன அப்படி சொல்லிட்டேன், கண்டிப்பாக அவனை கூண்டு வரணும்னார். சரின்னு அர்ஜுன சன்னியாசியை மறுநாள் வீட்டுக்கு கூண்டு வந்துட்டா. வந்த உடனே சுபத்ரா அவனுக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்கிறா. செஞ்சுட்டு அவள் எங்கேயோ தீர்த்த யாத்திரை போகிறா. கண்ணனும் பலராமனும் தீர்த்த யாத்திரை போகணும். அப்போ கண்ணன் சொன்னார், நம்ம சுபத்ரையும் அழைச்சின்னு போயிடலான்னார். அர்ஜுனன் கிளம்பு, போற நீ 2-3 நாள் வீட்டில் இருந்தாச்சு, இனிமே இருக்காதே கிளம்புன்னார். பலராமன் சொன்னார், வந்த சன்னியாசியை போன்னு சொல்றியாவது, இதெல்லாம் ரொம்ப அவமரியாதை. அவர் எத்தனை நாள் இருக்கணுமோ நம்ம வீட்டோட தான் இருப்பார். இன்னொன்று, அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் வேண்டாமோ, நம்ம 2 பேரும் யாத்திரை போவோம், சுபத்ரா இருந்து அவருக்கு வேண்டிய அளவு தொண்டு புரியட்டும். கண்ணன் வந்தது கோபம், என்ன பண்ணுறீர், ஏதானு புரிஞ்சு பண்ணுறீரா, அவன் கட்டிளங்காளையா இருக்கான், இவன் இளம்பெண்ணு, 2 பேரையும் பக்கத்துலேயே வைப்பேன், கிடையவே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன்னார். இந்த மாதிரி சன்னியாசியை பற்றியெல்லாம் தப்பாக பேசாத கண்ணா, அவர்கள்லாம் எவ்வளவு ஆத்ம ஜானிகள், வைராக்கியம் இருக்கிறவா, என்ன சின்ன பெண்ணு பண்ண நன்னா கல்யாணம் ஆகும் அவளுக்கு, அவர் ஆசீர்வாதம் இருந்தால் நன்னாகும். கண்ணன் நினச்சிட்டார், அவர் பண்ணிக்காது இருந்தால் சரி, நீர் என்னமோ நன்னாகுன்னு சொல்லிட்டு இருக்கே, சரின்னு 2 பேர் இருக்க வச்சுட்டா புறப்பட்டுட்டா.
பலராமன் சொன்னபடிக்கு நடந்துடுத்து. சுபத்ரே நீ பார்த்துக்கோன்னு சொன்னால் 2 பேர் வாசலில் போகிறச்சே பலராமன் ஒரு 10 அடி முன்னாடி போனார். கண்ணன் பின்னாடி போகிறவர் வாசல் காப்போன்னு இருப்பாள் இல்லையோ, ஜெய விஜயாலாட்டம் துவாரபாலகர்கள், அவள்கிட்ட மெதுவாக காதோட ரகசியம் சொன்னார். உள்ளே இருக்கிற 2 பேரும் வெளியில் போகமாட்டா, அப்படி ஒரு வேளை அவள் 2 பேரும் போனால் நீ தடுக்காதே விட்டுடுன்னுட்டார். இவ்வளவு தான் அவர் காதில் வாங்கிட்டார். கண்ணன் கிளம்பி போயிட்டார். இவா 2 பேர் அவள் போன 2வது நிமிஷம் கிளம்ப உடனே இவா 2 பேரும் கைப்பிடிச்சுன்னு கிளம்பியே போயிட்டார். வாசல் காப்போன்னு தடுப்பானோன்னா நான் எங்கே தடுக்கிறது, உங்கள் சுவாமியை விட்டுடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்களும் போகலான்னா போய் சுபத்ராபரணையும் அர்ஜுனனோட கல்யாணம் நடந்ததுன்னு சரித்திரம். அப்போ சொல்கிறச்சே கேட்குறான், நீ இங்கேருந்து கிளம்பி வெளியூர் போறியே கண்ணா, நீ வர்ற வரைக்கும் உன்னை யாரெல்லாம் பார்க்க வந்தால் நாங்கள் உள்ளே விடணும், யாரெல்லாரையும் வாசலில் உட்காத்தி வைக்கணும் கேட்குறான். கண்ணன் பதில் சொல்கிறார், யாவதாகமனம் மம சக்கராங்கிதாக பிரவேஷ்டவ்யாக யாவதாகமனம் மம நாமுத்ரிதாக பிரவேஷ்டவ்யாக யாவதாகமனம் மம. நான் போயிட்டு வர வரைக்கும் யாருக்கெல்லாம் சங்கு சக்கர பொறி ஒத்தப்பட்டு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் உள்ள விடு, யாரெல்லாம் சங்கு சக்கர பொறி ஒத்தி கொள்ளவில்லையோ வாசல்ல உட்காத்தி வை, நான் வந்து பார்த்துட்டு அப்புறம் உள்ள அனுப்புகிறேன். இது எல்லா புராணத்திலையும் இருக்கிற வாக்கியம். அதனால தான் இந்த வைணவ மரபிலே ஆச்சாரியனிடத்திலே சங்கு சக்கர பொறி ஒத்தி கொள்ளுதல் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்கா. இதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுதல், சமாஷணம் பண்ணி கொள்ளுதல்னு பேர். ராமானுஜர் காலத்தில் மிகவும் பிரபலமாயிற்று. 74 ஆச்சாரியர்களை ராமானுஜர் ஏற்படுத்தி இப்போ 1000 வருஷம் ஆப்போது. இந்த வர்ற வருஷம் சித்திர மாதம் திருவாதிர திருநட்சத்திரம் வந்துவிட்டால் ராமானுஜர் அவதரித்த 1000 ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்றன. பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் முப்பரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னடகும் காரி சுழன் கடல் சூழிய முடியும் கனனச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என்னிதயத் துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கிற பெருமை, ஸ்ரீரங்கத்து பெருமாளிடத்திலே தான் சரணாகதி பண்ணினார். உமக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்டார். எனக்கு மோட்சம் வேணும்னு முதல்ல வாங்கினுட்டார். போருமானார். என் பக்தர்கள், என் சிஷ்யர்கள், என் அடியார்கள், ராமானுஜ சம்பந்திகள், தாசர்கள் யாரெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுகிறார்களோ, சங்கு சக்கர பொறி ஏற்றுக்கொண்டு அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் முக்தி கொடுக்க வேணும்னு கேட்டார். தந்தோம் தந்தோம் தந்தோம். அதனால எல்லாரிடத்துலையும் பிரார்த்தனை என்னன்னா, ராமானுஜருடைய 1000 வருகிறபடியால் நம்ம தாத்தா பாட்டி முத்தாத்தா யாருக்கான சம்பந்தம் இருந்திருக்கும், ஆனால் நடுவில் விட்டு போயிருந்திருக்கும். அதை பற்றி இப்போ ஒன்றும் பயப்படாமல் 74 சிம்மாசனாதிபதிகளில் இப்பவும் கிட்டத்தட்ட 40 குடும்பத்தால் இருக்கா 1000 வருஷமா. அப்போ அவர்களை நாம் அணுகி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு சங்கு சக்கர பொறி துலங்க இருந்தோம்னால் ஆத்மாவுக்கு ரக்ஷை, சரீரத்துக்கு ரக்ஷை, நம்ம ஆன்மீக பாதைக்கே ரக்ஷை இருக்கவே இருக்கு. கண்டிப்பாக இந்த பிறவியின் முடியல மோட்சத்தையே பகவான் கொடுக்குறார். இல்லைன்னா திண்டாடிண்டே இருக்கணுமே, எப்படி போகிறோன்றதே யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு மார்க்கம், இது எளிய மார்க்கம் இருக்குது, வாங்கோன்னு ராமானுஜர் அழைச்சிருக்காரோ இல்லையோ. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சிந்தித்து பார்த்து அவசியம் அணுகி ஆச்சாரியர்களை பற்றி வாங்கி. ஏன்னா அது சொல்லியிருக்காரு கண்ணன் வெளியில் போகிறச்சே, யாரெல்லாம் சங்கு சக்கர முத்திரை இருக்கோ உள்ள விடுங்கிறார், யாருக்கெல்லாம் இருக்கு இல்லையோ வெளியில் உட்காத்துவேன்னு சொல்கிறார். இப்போ அந்த அளவுக்கு துவாரகாதீசன் அங்கே இருந்தார். சுபத்ரா பரிணயம் முற்று பெற்றது. அத்தோடைய 10வது ஸ்கந்தம் முற்று பெறுகிறது. அதனுடைய அடுத்தது 11வது ஸ்கந்தம். இன்னும் நமக்கு 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் 11வது ஸ்கந்தத்தில் ஒரே ஒரு ஆச்சரியமான சரித்திரம் பார்க்க போகிறேன். அந்த சரித்திரம் இப்போ கேட்டுட்டு கடைசியில் போய்த்த வேகமாக சொல்லிட்டீங்களே என்ன உங்களுக்கு தோண போகிறது. 10 நிமிஷத்துக்குள்ளே 25 விஷயம் பார்க்கணும். இருக்கிறது 10 நிமிஷம்தான். ஆனால் கிடுகிடு இந்த கேள்வி கேட்குறச்சே கடைசி சுற்றில் வேகமாக கேள்வி கேட்பா தெரியுமா, கிடுகிடுன்னு கேட்பா, கிடுகிடுன்னு பதில் சொல்லணும். அதை போல் நீங்கள் இப்படி வேகமாக மனசில் வாங்கிட்டாகணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவாரகை பார்க்கணுமே. நேற்றுக்கு மதுரா பிருந்தாவன் கோவர்தனம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இது பார்ப்போம். கிருத்வா தைத்தியவதம் கிருஷ்ணா சராமோ யதுபிர் விருதா புவ அவதாரயத் பாரம் ஜவிஷ்டம் ஜனயன் கலம் பூபாரராஜபிருத்தனா யதுபிர் நிரஸ்ய மன்யே வனேர் நனு கோப்பியவகதம் ஹிபாரம் யத் யாதவம் குலமோகோ அவிஷக்கியமாஸ்தே. யாதவர்களோட கண்ணன் இருந்தார். எது குலத்தில் தானே பிறந்தார். 52 கோடி யாதவர்களை கொண்டு போய் துவாரகையில் குடிபுகுத்தினாராம். இன்னைக்கு 52 படிக்கட்டு இருக்கு அந்த கோவிலுக்கு போறச்சே. 52 கோடி யாதவர்களுக்காக 52 படிக்கட்டு மேலே பட்டொளி வீசி பறக்கும் கொடி. ஒரு நாளைக்கு 5 தரம் 6 தரம் அந்த கொடியை மாற்றுவா. எப்பேற்பட்ட பூகம்பம் அங்கே பக்கத்தில் தான் வந்தது. பெரிய பூகம்பம் எல்லாம் வந்திருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களே. எத்தனை இடிச்சிருந்தாலும் அப்படியே இருக்கு அந்த கோவில். ஒரு நாளைக்கு என்ன மழை சூறாவளி அடித்தாலும் அந்தந்த வேளைக்கு அந்த கொடியை ஏறுறதே ஆச்சரியம், மாத்துறதே ஆச்சரியம். அதே போல தான் புரி ஜெகநாதத்துக்கு போனீங்கன்னா
ஒருத்தர் கொடிய முழுக்க தன் உடம்புல சொத்தின்று ஏறார் 300 அடி. வெறுமை பிடிச்சுக்கிறதுக்கு ஏணிலாம் கிடையாது, அதையே பற்றி கொண்டு மேலே ஏறார். அந்த சின்ன கொம்புல பிடிச்சிருந்து அந்த கொடியை மாத்துறார், மாத்திட்டு அப்படியே இறங்கி வர்றார். என்ன மழை கொட்டின்னு இருந்தாலும் ஏறார் இறங்குறார். இதை ஒரே குடும்பத்தவர்கள் கடந்த 400-500 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. பிள்ளை 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 பேரன். அந்த குழந்தைக்கு 5 வயசாச்சு 7 வயசாச்சுன்னா ஏறுறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பா. பார்த்தாலே நடுங்கிறது நமக்கு. ஆனால் ஒரு துளி பயமில்லாத ஏறின்னு இருக்கா, இறங்கிட்டு இருக்கா. அதனால் எத்தனையோ இடத்துல நம்ம பாரதத்தில் பார்த்தோம்னா ஆச்சரியம். உலகமாலா அதிசயங்கள் 7ங்கிற அளவு இல்லையோ, இதெல்லாம் சேர்க்கணும். என்னமோ உலகமா அதிசயம்னு சொல்லிட்டோம்னா இது எப்படி சுவாமி ஒரு சின்ன பிள்ளை ஏறுறது, 18 வயசு 20 வயசு, ஒரு துளி பயம் இல்லை, ஒருத்தருக்கான இன்னி வரைக்கும் ஓர் ஆபத்து வந்ததும் இல்லை. ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டு தானே இருக்கு. இப்போ கண்ணன் எதுகுலோத்பவனாக இருந்தார், யாதவர்களோடு இருந்தார். ஆனால் கடைசியாக நம்ம வந்த காரியம் ஆச்சு. 125 வருஷங்கள் முடிய போகிறது. கிளம்பணும்னு திருவுள்ளத்தில் கொண்டார். வைகுந்தத்தை நோக்கி திரும்ப போக வேண்டும். தன் குலத்தில் இருக்கிறவாளுக்கோ இவர் கூடவே இருக்கோரேங்கிறதுக்காக கொஞ்சம் ஆணவம் அதிகமாக போச்சு. அதனால யாதவர்களையும் முடிச்சுட்டு யாதவர்களுக்குள்ள ஒருத்தனா இருக்கிற நாமும் கிளம்பிப்பட வேண்டிதான் என்று கண்ணன் முடிவெடுத்தார். விஸ்வாமித்ரா அசிதா கண்வஹா துர்வாசா பிருகுரங்கிராக கஷ்யபோ வாமதேவ அத்ரிஹி வசிஷ்டோ நாரதாதய கிரீடந்தஸ்தான் உபவ்ரஜ்ய குமாரா யதுநந்தனாக. ஒரு தடவை பல ரிஷிகள் கூடி ஒரு இடத்துல தவம் புரிஞ்சுட்டு இருக்கா. யாரெல்லாம்? விஸ்வாமித்திரர், அத்ரி, அசிதர், கண்வர், துர்வாசா, பிருகு, அங்கிரா, கஷ்யபர், வாமதேவர், அத்ரி, வசிஷ்டர், நாரதர் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறச்சே யாதவர்களுக்கு ஒரு யகத்தாளம். இவா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, கேலி பண்ணுவோம் இவாளேன்னுட்டு சாம்பன் ஒருத்தன், அவனுக்கு பெண் வேஷம் போட்டா. ஆணுக்கு பெண் வேஷம் போட்டு ஒரு உலக்கை எடுத்து அவனுடைய வயத்தில் வச்சு புடவையை தூக்கி மேலே கட்டி கர்ப்பமாட்ட அவனுக்கு வேஷம் போட்டு விஸ்வாமித்திரர் முன்னாடி போய் எடுத்து, இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம், ஆனால் கேட்கறதுக்கு வெட்கப்படுறா, உங்க ஞான திருஷ்டியால் பார்த்து இது என்ன குழந்தைன்னு சொல்லுன்னா. இன்னைக்கு அரசாங்கமாக இருந்தால் பிடிச்சின்னு போயிருப்பா. ஏன்னா சொல்லவே கூடாதுன்னு வேற எல்லா இடத்துலையும் பலகை போட்டிருக்காளோ இல்லையோ. இதைத்தான் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டார். அவர் வேணும்னு வேடிக்கை பண்ணுறான், நம்ம அவமானப்படுத்துறான்னு தெரிஞ்சுன்னுட்டு இவளுக்கு உலக்கை பிறக்க போகிறது, பிறக்க போகும் உலக்கையாலே குலமே நாசமாகும் என்று சபிச்சுட்டார். பயந்தே போயிட்டா எல்லாரும். நேர ராஜா இடத்துல போய் இப்படி சொல்லிட்டாரு. என்ன நினைச்ச மாத்திரத்தில் உலக்க பறந்துடுச்சு. நிஜமாவே உலக்கை பிரசவம் நடந்தது. ராஜாவும் பயந்து போய் மொத்தத்தையும் பொடி பொடியாக இடிச்சு போடுங்க, அதில் இருக்கிற மரப்பகுதியை கொண்டு போய் கடலில் போடுங்க, இரும்பு பகுதியும் கடலில் போடுங்க, தப்பிச்சுடலாம் அப்படின்னு ராஜா சொல்றார். மொத்தத்தையும் உடைச்சா பகுதி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுவிட்டா தப்பித்து விட்டோம் என்று நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் இது மொத்தமும் தான் இவ தலையிலேயே விடிஞ்சு மொத்த பேரையும் அழிக்க போகுது. அது எப்படி கண்ணனும் எப்படித்தான் அழிந்தா நாளைக்கு பார்க்க போகிறோம். அது இப்போ இல்லை, ஆனால் அதனுடைய பூர்வத்தை மட்டும் இப்போ சொல்லியிருக்கார். தச்சூர்ணயித்வா முசலம் யதுராஜா ச ஆஹுகா சமுத்திர சலிலே பிராஸ்யல்லோகம் சாஸ்ய அவசேஷிதம் கஷ்டின் மத்ஸ்யோக்ரசீல்லோகம் சூர்ணானி தரளை ஸ்ததா. அப்படி போய் சூர்ண பொடி போட்டாலோ இல்லையோ, அந்த பொடியெல்லாம் கடல்லேருந்து அடிச்சுன்னு வந்து கரை முழுக்க சேர்ந்து கோரை பொருட்களா, கூர்மையான கோரை பொருட்களா மரப்பகுதியெல்லாம் வளர்ந்துடுத்து. அந்த சின்ன இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்கித்து. அந்த மீனை ஒரு வேடன் பிடிச்சான். வேடன் மீனை வெட்டினான். உள்ள இருக்கிற அந்த இரும்பு துண்டு கிடைச்சது. அதை நன்னா பட்டை தீட்டி கூறாக்கி தன்னுடைய அம்பனுடைய நுனியில தயாரா வச்சுனுட்டான். இது வரைக்கும் கதை இங்கே முடிச்சுனுட்டார். இதுக்கப்புறம் இதனுடைய தொடர்ச்சி இருக்கு. மேலே கண்ணனே எப்படி புறப்பட்டு போனார்ங்கிறது போது அது சொல்ல போகிறார். இனி கண்ணன் புறப்பட யத்னிக்கிறார். பக்கத்துல உத்தவர் வருகிறார். உத்தவர் கண்ணனிடத்திலே, எங்களை நீ விட்டுட்டு போயிட்டியானால் அப்ப நாங்க எப்படி உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியும் என்று அழுதபடி கேட்கிறார். அவருக்கு கண்ணன் ஓஹோன்னு உபதேசம் எல்லாம் பண்ணியிருக்கார். அப்ப கண்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்ணிச்சு. கிருஷ்ண உத்தவ சம்பாதம் ரொம்ப முக்கியமான கட்டம். அது என்னன்னு பார்ப்போம். இதே 11ஆம் ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् क्वचित् महाराज द्रविडेषु च भूरिशः ताम्रपर्णी नदीयत्र कृतमाला पयस्विनी कावेरी च महापुण्या प्रतीची च महानदी ये पिबन्ति जलं तासां मनुजा मनुजेश्वर. நம்ம ஊரை பற்றி இங்கே ஆழ்வார்கள் பிறந்தார்கள்ங்கிறத பற்றியும் பாகவதத்தில் இருக்கு பாருங்க. அங்கே இருக்கிறவர் சொல்றார், கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா. கலியுகத்தில் நாராயண பக்தியை பரப்புவதற்கு ஆழ்வார்கள் பிறப்பார்கள். எங்கு பிறப்பார்கள்? தாமிரபர்ணி நதியத்திர, தாமிரபர்ணி நதிக்கரையில் பிறப்பார்கள்னா நம்மாழ்வார். அவர் தான் காரிமாறன் சடகோபன். கிருத்தமாலா பயஸ்வினி, கிருத்தமாலா நதிக்கரை பெரியாழ்வார் அவதரித்தார். வைகை ஆற்றங்கரை பயஸ்வினி பாலாத்தங்கரையில தான் முதலாழ்வார்கள் கூடினார்கள்.
காவேரீச்ச மகாபுண்ணியா, காவிரி கரையில் தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கி ஆழ்வார் மொத்த பேரை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போ பாகவத புராணத்தில் துவாபர யுகத்திலேயே ஆழ்வார்கள் மேற்கொண்டு அவதரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. கிருஷ்ணனுடைய உத்தவனுடைய சம்பாதம் தொடங்குகிறது. கண்ணன் சொல்லுகிறார், ஒன்றும் கவலைப்படாத உத்தவா, வைராக்கியத்தை வளர்த்துக்கோ, நான் எங்கேயும் விட்டுட்டு போட மாட்டேன், பாகவத புராணத்துக்குள்ளே புகுந்து விடுவேன். இனிமே உனக்கு என்ன சேவிக்கணும் ஆசை இருந்தால் இந்த புராணத்தை படி, சப்த ரூபத்தில் நான் இருப்பேன், உருவத்தோடு இருக்க மாட்டேன், பாகவத புராணத்தில் இருக்கேன். இன்னொன்று, உலகத்தில் பற்றற்று இருக்க தெரிஞ்சுக்கோ, இது வேணும் இது வேணும் இது வேணும்னு இருக்காதே. கந்தமாதன பர்வதத்தில் பதரிகாசிரமத்தில் போய் ஓய்வெடு, அங்கிருந்து தியானம் பண்ணிட்டு சொல்றார். அது எப்படி பற்றில்லாத இருக்க முடியும் என்று கேட்கிறார் உத்தவர். அதுக்கு கண்ணன் சொல்றார், ஏற்கனவே எனக்கு ஒரு கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் உனக்கு சொல்றேன், இப்ப நன்னா கேட்டுக்கும். பற்றின்மைக்கு கதையை சொல்லுகிறார். யது மகாராஜா, இவருடைய மூதாதையர் எதுவல்லையோ, எதுவும் அவதூத சன்னியாசியும் பேசின்றது. யது மகாராஜா ஆனால் ஒரே வருத்தந்தோ இந்த முகத்தோட வரார். அவதூதர்னா அவர் கையில் ஒன்றுமே கிடையாது, இடுப்பில் கட்டின்னு இருக்க ஒரே வேஷ்டி தான். கொடியில் ஒன்று இருந்து இடுப்பில் ஒன்று இருந்து மாத்து துணி அதோடு இருந்தால் நன்னா இருப்போம். மூணாவது வேஷ்டி வரைச்சே ஆரம்பம் ஆபத்து. ரெண்டாவது வேஷ்டி இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்துருவோம். மூணாவது வந்தால் இதை எங்கே வைக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, யாரானு கேட்டுவிட்டா என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் ஊரில் இல்லாத எல்லா சங்கடமும் வந்து சேரும். அப்படி இல்லை, அவதூத சன்னியாசிக்கு ஏதும் இல்லை. அவர் பார்த்து எது கேட்குறார், நான் எல்லாத்தையும் சொத்து உடையவனாக இருக்கேன், எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நிம்மதியாக சிரிச்சுட்டு இருக்கீரே என்னம்மா அப்படின்னு எது கேட்குறான். அவர் சொல்கிறார், என்னை சுற்றி 25 பேர் இருக்கா, அவர்களிடத்துலேருந்து நான் நிறைய நல்லது தெரிஞ்சுட்டு இருக்கேன், அவளை பார்த்து பார்த்து தான் நான் நன்மையெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு சொல்லட்டோமான்னார். யார் 25 குருக்கள் உனக்கு இருக்கா? இப்போ ஓ நீ சொல்கிற மாதிரி மனுஷாள் இல்லை, வாழலாம் பக்கத்திலே இருக்குது, நம்ம எப்போ வேணால் திரும்பி பார்க்கலாம், எப்போ வேணால் அந்த குருக்கள் கண்டப்படுவா, அவள்கிட்டேருந்து நான் அர்த்தம் தெரிஞ்சுட்டேன்னா சொல்லுமேன்னு சொல்கிறார். கேட்டுங்க. பிருத்திவி பூமி, வாயு காற்று, ஆகாசம் ஆகாயம், ஆபகா தண்ணீர், அக்னி நெருப்பு, சந்திரமா நிலா, ரவிஹி சூரியன், கபோதா புறா, அஜஹரஹா பெரிய மலைப்பாம்பு, சிந்துகு கடல், பதங்கா விளக்கு விட்டில் பூச்சி, மதுகிருத்து கஜஹா மதுகிருத் தேன்வண்டு, தேன்வண்டு மதுகிருத்து, கஜஹா யானை, மதுஹா வேடன், அந்த தேன்வண்டு சேர்த்து வச்சிருக்கிற அடை அடிச்சுன்னு வந்துடுறானோ இல்லையோ அந்த வேடன், ஹரிணஹா ஹரிணஹா மான், மீனஹா மீன், பிங்களா ஒரு பெண், குரரஹா ஒரு பறவை, அர்பகஹா ஒரு சிறுவன், குமாரி ஒரு பெண், சரகிருத்து சரகிருத்து கருமான் கையில் வச்சுன்னு தட்டி 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 பண்ணிட்டே இருக்கார் இல்லையோ சரகிருத்து, சர்ப்ப சர்ப்ப பாம்பு, ஊர்ணநாபிகி பட்டுப்பூச்சி, சுபேசகிருத்து குளவி. 24 பேர் சொல்லிட்டேன் இப்போ. ஆனால் இந்த 24 பேர்கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுட்டே நீ அப்படின்னு எது கேட்குறார். கிடுக்கிடுன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 24 பேர்கிட்ட பிருத்திவி பூமியை பார்த்தேன், உதச்சாலும் வெட்டினாலும் கிள்ளினாலும் துப்பினாலும் மிதிச்சாலும் மலமூத்திரத்தை கழிச்சாலும் ஆசையாம பொறுமையோடு இருக்கா பார், தெரிஞ்சுட்டேன். ஒரு ஜீவாத்மா ஆத்ம ஞானி ஆகணும்னா அத்தனை பொறுமை வேணும். என்ன உலகம் என்ன நடந்தாலும் அசங்கிடக்கூடாது, நம்ம பொறுமை இழந்து கோவப்படவே கூடாது தெரிஞ்சுட்டேன். வாயு காற்று நடத்துலேருந்து அப்படி வாசல்ல ஏதானு நாத்தம் எடுக்கிற பொருள் போகிறதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே நாரும் காற்றா நாற்றா எது என்ன போனாலும் அதை கொண்டு கொடுக்கறது தான் காற்றோட வேலை. ஆனால் தான் ஒரு பொருளோட சம்பந்தமே படாது. துர்நாற்றமுடைய காற்றுன்னு சொல்லுவீடா, காற்றுக்கு துர்நாற்றம்னு சொல்லுவீடா, காற்றதை எடுத்துன்னு வருமே தவிர தாத்தோட சம்பந்தமே படாது இல்லையோ. அதே போல் இந்த உடலை எடுத்திருக்கேன் பிறந்திருக்கேன், அதனால உயரம் குள்ளம் கருப்பு வெளுப்பு ஆண் பெண், அதுக்கு மேலே எனக்கு இந்த உடலுக்கும் ஏது சம்பந்தம்? காற்றுக்கும் துர்நாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை, காற்றுக்கும் நறுநாற்றத்துக்கும் கூட தொடர்பு கிடையாது. அதை போலத்தான் எனக்கும்னு தெரிஞ்சுட்டேன். ஆகாசம் எல்லாத்துக்கும் இடைவெளி கொடுக்கும். சூரியன் அங்கே தான் இருக்கும், சந்திரன் அங்கே தான் இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். ஆனால் எதோடையும் சொந்தமே கொண்டாடாது. எப்போவானு சூரிய தந்திரர்கள்ட்ட வாடகை கேட்டிருக்கோ, நீ எங்கிட்ட தான் இருக்கேன்னு அது எப்போவானு சொல்லியிருக்கோ. அப்போ எல்லாத்துக்கும் நாம் இடம் கொடுக்கணும், ஆனால் நமக்கு எதுக்கும் சொந்தமே கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறத அதுலேருந்து தெரிஞ்சுட்டேன். ஆபகா தண்ணீர், தண்ணீர் எதுக்கு? தூய்மை ஏற்படுத்துறதுக்காக. ஒரு இடத்துல அழுக்கு இருக்கா, ஓன்னு வீசி ஒரு மாதிரி வாளி முழுக்க ஜலத்தை கொட்டணும், நன்னா தேய்ச்சி விட்டோம்னா அழுக்கெல்லாம் போயிடும். தண்ணீர் உடனே சொல்லித்து, என்ன நீங்கள் கொஞ்சம் சுமாரான அழுக்கோடு கூண்டு வரக்கூடாதோ, ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு எப்போவானு சொல்லுமா? என்ன அழுக்கு இருக்கோ கவலை இல்லை, கொட்டினா அழுக்கு போகணும். அதை போல் ஒரு யோகி இருக்காருனால் மற்ற யார் அவரோட தொடர்பு கொண்டாலும் அவ அழுக்கு போயிடணும். யோகிங்கிறவர் தண்ணீரை போல தெரிஞ்சுக்கணும், நம்மோட யார் தொடர்பு கொண்டாலும் அவருடைய அழுக்க போக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். அக்னிஹி நெருப்பு,
நெருப்பு எதை பிடிச்சின்னு எரியறதோ அந்த உருவத்திலே எரியும். ஒரு நீள மரக்கட்டையை பிடிச்சின்னு எரியுதுன்னா நீளமாக எரியும், வட்ட வடிவத்தில் இருக்கிறத பிடிச்சிருந்துன்னா வட்டமாக எரியும். அதுக்குன்னு நெருப்புக்கு உருவமானா ஒன்றும் கிடையாது. எதை பற்றி கொண்டு எரிகிறதோ அப்படியோ இல்லையோ. அதை போல் இந்த ஜீவன் சரீரத்தை எடுத்துட்டு இருக்காருன்னா இன்னைக்கு மனிதன், நேற்றுக்கு சிங்கம், நாளைக்கு புலி, நாளைக்கு ஆண், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நான் புமான் ஷண்டஹா ந ஸ்திரீ, ஆணாவது பெண்ணாவது யாரும் வித்தியாசம் இல்லை. ஆத்மானு பாரு, இந்த நெருப்பை பார்க்கச்சே எதை பிடிச்சுன்னு எரியறதோ அதன்படி எரியும். அதை போலத்தான் ஆத்மானு தெரிந்து கொள். சந்திரமா, நிலவு தேய்பிற 15 நாள் தேயறது. நிஜமா சந்திரன் தேயறதானே? நம்ம கண்ணுக்கு தேயறாப்புல படுறது. வளர்பிற வளர்றது. நிஜமா சந்திரன் வளர்றதானே? நம்ம கண்ணுக்கு வளர்றாப்புல படுறது. அதுக்கு குறவும் கிடையாது, தேய்வும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. அதை போல இந்த குழந்தை பிறந்திருக்கிறதே சின்ன குழந்தை, 4 வயசு 8 வயசு, யுவாவாயிட்டார், இளைஞன் ஆயிட்டார், இன்னும் 35 வயசு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் எடுத்துட்டார், வயசானவர் முதுமையாயிட்டார் என்றெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் ஆத்மாவுக்கான? இந்த தேய்தலும் ஆத்மாவுக்கு இல்லை, வளருதலும் ஆத்மாவுக்கு இல்லை. அப்போ நிலவுக்கு இருக்கிற ஒளி தேய்தல் வளர்தல் உண்மை இல்லாதா போலே, பார்த்தா தோற்றுகிறா போல ஆத்மாவுக்கு இருக்க தேயவும் தேயாது, ஆத்மா வளரவும் வளராது. நயனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா நச்சைனன் கிளேதயன் தியாபக ந சோஷயதி மாருதஹான்னு கீதையில் சொன்னா போலே சந்திரன் விஷயம் சொல்லிட்டார். சூரியன் எங்கே பார்த்தாலும் சூரியன் ஓன்னு கொதிக்கிறார் சுவாமி. மழை இல்லை, ஒரே வேர்வையாக கொட்டுறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன் போகிற வர வாழ்லாரையும் சமம் கொடுக்குறாரு தெரியல, சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த சூரியன் 4 நாள் மேலே வராமல் இருந்து பார்க்கட்டமே, அப்போ தெரியும் ஊர் படுற பாடு. துணி போட்டேன் காயவே இல்லை, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது, சமையலே ஆக மாட்டேங்கிறது, முணுன்னு என்ன தான் இந்த சூரியன் ஏன் தான் இப்படி படுறாரோ எல்லாரும் உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவா. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம யாருக்கான் நல்லது பண்ண போகலாம் 4 பேர் வெய்யத்தான் வெய்வான், இவன் வெய்யிறாங்கிறதுக்காக நான் அதுக்குன்னு சொணங்கி பட போகிறது இல்லை. சூரியன் என்ன வச்சாலும் அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்காரோ இல்லையோ, அதை போலத்தான் நானும் பார்த்துட்டே இருக்க போகிறேன். இதை சூரியன் இடத்துல தெரிஞ்சுட்டேன்னார். அடுத்தது கபோதம், புறா ஒரு ஆண் புறா வெளியில் இற தேட போச்சு. பெண் புறாவுக்கு யாரோ தம் வலை விதிச்சான், சிக்கி நுடுத்து பெண் புறா. குழந்தை குட்டி புறாவும் சிக்கி நுடுத்து. வெளியிலேருந்து புறா வருது, அது சொல்லிகிட்டே இருக்க பெண் புறா, கிட்டக்க வந்துட வேண்டாம், அங்கே நில்லுங்கோ, யோசிங்கோ, விடுதலைக்கு வழி பாருங்கோன்னுட்டு. ஆனால் அதை பார்த்த உடனே பாசத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வேகமாக கிட்டக்க வந்தது, இதுவும் வலையில் சிக்கி நுடுத்து போயிடுது. புரிஞ்சுனுட்டேன், நம்ம பாசத்தை காட்டுறதை விட விவேகத்தை காட்டுறதை முக்கியம்னு தெரிஞ்சுட்டேன். பாசம் இருக்கலாம், ஆனால் பாசம் வச்சவாளை காப்பாற்றுறதுக்கு விவேகம், பகுத்தறிவு ஒழுங்காக இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். பரபரப்பு இருந்ததுக்காக காப்பாற்றிட முடியாது. புறாவை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அஜகரஹா, மலைப்பாம்பு ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கும், அதுக்கு வேண்டி இறை பக்கத்தில் வர்ற வரைக்கும் நகராது. ஒரு இறை 10 நாளைக்கு ஒரு தரம் கிடச்சிதுன்னா கூட அப்படியே முழுங்கிட்டு பேசாமல் படுத்துட்டு இருக்கும். இதுங்கிட்டே ஒன்று தெரிஞ்சுட்டேன், படைத்தவன் கண்டிப்பாக எனக்கு சோறு போடுவார். அது மலைப்பாம்பு நம்புறது, அதனால தான் நகர்றதே இல்லை, அது வேட்டைக்கு போகவே போகாது. தம் பக்கத்தில் ஒன்று வந்ததுன்னா அப்படியே எடுத்து வாயில் போன்றும். அதை போல் நாமும் என்னை படைத்த பகவான் நம்ம கண்டிப்பாக ரட்சிப்பார் என்று உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட முயற்சியில் மட்டும் ஈடுபட்டிருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். சிந்துகு, கடல் ஆழம் காண மாட்டாது. கடல் எவ்வளவு ஆழம்னு தெரியாது, கடலை கலக்கிட முடியாது, கடலை தாண்டிட முடியாது. அதை போல் ஒரு யோகியினுடைய ஆழம் பார்க்க முடியாது, தாண்டிட முடியாது, கலக்கி குழப்பிட முடியாது. யோகி கடலாட்டம் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்தது 11வது சொல்கிறார், பதங்கா, விளக்கு, விட்டில் பூச்சி அப்படி ஏற்றி வச்சிருக்கு விளக்கு. விட்டில் பூச்சி அது கூப்பிட்டு தானே தானே வந்து உயிரை விடுறதோ இல்லையோ, அதை போல் இந்த புலன்களுடைய சிற்றின்பத்தில் ஒருத்தன் ஈடுபட்டானால் தானே விழுந்து போயிடுவான்னு தெரிஞ்சுட்டேன். இவனை ஒருத்தன் அழிக்கவே வேண்டாம். மந்தோதரி சொல்கிறார், ராவணனுடைய மரணம் ஏற்பட்ட உடனே இந்த ஒன்றுமில்லாத ராமன் மனுஷனா ராவணா ஒன்று அழிக்க முடியும்? உன் புலன்களை அடக்க மறந்தாய், நீ அழிந்தே போனாய். அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்டேனால் அப்போ அந்த விட்டில் பூச்சியை பார்த்து உருவத்துக்கு மயங்கக்கூடாது. இப்போ பளபளான்னு விளக்கெறியறதுன்னு கிட்டக்க போகிறது இல்லையோ, அதை போல் பளபளப்பு எங்கேயோ தெரியறதுன்னு கிட்டக்க போகாதே, போனியானா சிக்கிப்பேன்னு சொன்னார். மதுகிருத்து அதே போலத்தான், மதுகிருத் தேன் வண்டு, அதுவும் சிக்கினுடும். அப்படி போகிறது, தேனீக்கள்லாம் சேர்த்து வைக்கும், ஆனால் அது அதுலேயே சிக்கிண்டு போய்டுறதோ இல்லையோ. மதுகிருத்து. கஜகா, யானைக்கு எப்பவுமே தொடு உணர்ச்சியில் ஆசை. அதே போல் நமக்கும் உணர்ச்சி, தொடு உணர்ச்சி, தொட்டா நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு புலன் இன்பத்துக்கு போனோம், ஆனை சிக்கிக்கும். அதை கொண்டு ஒரு பெண் யானையை கீழே குழி தோண்டி வைப்பா, பெரிய ஆண் யானைக்கு தம்பட்டமெல்லாம் அடிச்சுட்டே வருவா. அந்த பெண் யானையை பார்த்த ஆசையில் அதை நோக்கி ஓடும், அப்படியே உரசிண்டு அதோட நிற்கும். அந்த உரசலில் ஈடுபட்டுருக்கிறச்சே பிடிச்சின்னு போடுவா யானை. அதுலேருந்து தான் அந்த தோல் இன்பத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுங்கிறத புரிஞ்சுட்டேன் யானைட்டேன். அப்புறம் மதுஹா, வேடம்.
கஷ்டப்பட்டு தேன் வண்டுகள்லாம் தேனை சேர்த்து வச்சிருக்கிறச்சே வேடன் வரார், ஒரே அடி எடுக்கிறார், எடுத்துன்னு போய்டுறார் அடைய. அது எப்படி சுவாமி தேன் கூட்டம் அதுன்னா கட்டி வச்சிருந்ததுன்னா இருக்கு, அது அவருக்கு உரிமை கொடுத்துருக்கு. அவர் அது கட்டி வச்சிருந்தா கூட வேடன் வந்து எடுத்துன்னு போய்டுறாரோ இல்லையோ. அதே மாதிரி ஒரு கிரகஸ்தன் நன்னா சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் வேற ஆறு சம்பாதித்திருந்தாலும் சன்னியாசி ஒருத்தர் அவரிடத்துல போய் தாராளமாக வெட்கப்படாத வாங்கிட்டு வரலாங்கிறார். ஏன்னா சன்னியாசி சம்பாதிக்கக்கூடாது, பிரம்மச்சாரியும் சம்பாதிக்கக்கூடாது, இல்லறத்தில் இருக்கிறவன் தான் சம்பாதிக்கலாம். அப்போ நான் சம்பாதிச்சேனே உனக்கு ஏன் கொடுக்கணும்னா தேன் வண்டு கேட்குமா? நான் சேர்த்து வச்சதை வேடனுக்கு ஏன் கொடுக்கணும்ன்றது கேட்கவே மாட்டேங்கிறது. தான் சேர்த்து வச்சால் நமக்கு கொடுக்குறது இல்லையோ. அதை போல ஒரு யோகிக்கு மற்ற பேர் கொடுத்து தான் ஆகணும், அவன் முயற்சி வேண்டாம்னு தெரிஞ்சுட்டேன். ஹரிணஹா மான், மான் அப்படி போகும். ஆறான்னு வேடன் ஒருத்தன் அந்த சின்ன வீணை மீட்டின்னு இருப்பான், அதை பார்த்துட்டு மயக்கமாக மானுக்கும் வேடன் பிடிச்சுன்னு போடுவார். அப்போ தேவையில்லாத சங்கீதத்துக்கு ஏதோ பாட்டுக்கு மயங்கி நின்னோம்னா சிக்கினுடுவோம்ங்கிறத தெரிஞ்சுனுட்டேன். மீனஹா மீன், தூண்டில்ல சின்ன சாப்பாட்டு பொருளை தான் வச்சிருப்பா, அது நாக்கு சுவைக்கு அடிபட்டு போச்சு. அப்போ விட்டில் போச்சு உருவத்துக்கு கண்ணில் அடிபட்டுது, யானை உரசலுக்கு அடிபட்டுது, அதே மாதிரி காதல் அப்படியே கேட்டுட்டு மான் சிக்கினுடுத்து, கடைசியில் மீன் நாக்கு சுவைக்கு அடிபட்டு படுத்தது. அந்தந்த தூண்டில் ஏதோ வச்சிருக்குங்கிறதுக்காக கிட்டக்க வந்தால் சிக்கினுடுறது இல்லையோ. அப்போ ஆரோ சோறு கொடுப்பா எதுவோ கிடைக்க போகிறதுங்கிறதுக்காக நான் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். பிங்களா ஒரு பெண், அந்த பெண் என்றோ ஆறாறு இடத்துலையோ சம்பந்தப்பட்டிருந்தா, அதனால் அவளுக்கு ஒரே வருத்தம் தான், இத்தனை ஆண்களோட தொடர்பு வச்சுருக்கமே, நம்ம உடலையே வித்துட்டமேனுட்டு. ஆனால் அவள் வருத்தப்பட்டுட்டே இருந்தா. அவள் பண்ணதெல்லாம் தப்பாக பண்ணாலே தவிர நினச்சதெல்லாம் ஒழுங்காக நினச்சா. கடைசியில் அவளுக்கும் நல்லெண்ணம் பிறந்து பக்தி ஏற்பட்டு மோட்சத்துக்கே போயிட்டா. அவளை பார்த்து தெரிஞ்சுட்டே செயல் இருந்தால் கூட திருந்தறதுக்கு உலகத்தில் கடவுள் வாய்ப்பு கொடுக்கிறார். பழையது எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் தெரிஞ்சுனுட்டேன்னு சொன்னார். குரரஹா ஒரு சிறு பிள்ளை, அந்த பிள்ளை இங்கெங்கே விளையாடிகிட்டே இருந்தான். ரெண்டு பேரோட சண்டை போட்டு பந்தடிக்கிறதுல சண்டை, நீ உடைச்ச கண்ணாடி உடைச்ச, ரெண்டு பேரும் சண்டை. இவா ரெண்டு பேருக்கு பறிஞ்சுட்டு அப்பா ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்தா. ரொம்ப நாளாக ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில் ரெண்டு பிள்ளைகளும் மறுநாளே தோளில் தோள் கை போட்டுன்னு அவன் அண்ணா சௌக்கியமாக போயிட்டான். இன்னும் ரெண்டு குடும்பம் சண்டை போண்டே இருக்கு. அது தெரிஞ்சுனுட்டேன். அப்போ சின்ன பிள்ளைக்கு மான அவமானம் கிடையாது, அதே போல் யோகிக்கும் மான அவமானமே பார்க்கக்கூடாது. இப்போ இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அதை இழுத்து வச்சுன்னு சண்டை போடவே கூடாது. இன்னைக்கு ஒன்று நினச்சிட்டு இருக்கமா, நம்ம வீட்டில் குடும்பத்திலேயே கூட ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ தடிச்சு போச்சுன்னா அன்னைக்கு மறந்துட்டு மறுநாள் புது குடும்பமாக வாழ ஆரம்பிக்கணும். என்ன ஆட போகிறது? இப்போ எத்தனையோ பக்கத்தில் இருக்கிற நாட்டோட சண்டை பேசணுங்கிறான். இதில் குடும்பத்தில் என்ன வந்துடுது? யாரோ ஒருத்தர் போட்டு கொல்றதுக்கு வயத்தை பேச்சுவார்த்தையை நிறுத்தவே கூடாது, தொடர வேண்டும்ங்கிறான். ஆனால் இவர் அப்பா அம்மாவோட பேச மாட்டேங்கிறார். ஏன் சுவாமி யாரையோ கூட்டு வச்சு பேசணுங்கிறீரே, உம்ம குடும்பத்திலேன்னா அது இது குடும்பம் பாருங்க, அதனால சண்டை போட வேண்டியிருக்குன்னுவா. பின்ன போடக்கூடாது. அன்னன்னைக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அன்னன்னைக்கு மறந்துட்டு பேசணும்னு தெரிஞ்சுட்டேன். மான அவமானம் பார்க்கக்கூடாது. குரரஹா அர்பகா, குரரஹா பறவை, அர்பகன் சின்ன பிள்ளை, குரரஹா பறவை. இந்த கதை ரொம்ப நாளாக கேட்டிருக்கும். அது வாயில் ஒரு வடை வச்சிருந்தது, சுற்றி எல்லாம் வந்துட்டே இருந்தது. எது தொந்தரவு தாங்கலேன்னுட்டு வாயில் இருக்கிற வடையை தூக்கி போட்டு கொடுத்து எல்லா காக்காயும் ஓடிப்படுது. தெரிஞ்சுவிட்டேன், நம்ம கையில் கொஞ்சம் அப்படி இப்படி பசை இருந்தது, எல்லாரும் சுற்றி தொந்தரவு பண்ணுவான். பசையே இல்லை, பொருள் கையொண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெடுவர்னு பாசம். அதனால் கையில் இருக்கிறத தூக்கி போட்டோன்னா ஒருத்தரும் தொந்தரவு பண்ண மாட்டான். பறவையை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னார். 19 பார்த்துட்டோம். குமாரி ஒரு சிறு பெண், அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆரோ வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கா. அவளுக்கு சமைக்கணுங்கிறதுக்காக அவள் இந்த கையில் 6 வளையல் அந்த கையில் 6 வளையல் போட்டுண்டு உரல்ல இடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா, மாவு இடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. கலர் ஒரே சத்தமாக இருந்தது. நம்ம அவதூத சன்னியாசி அந்த வீட்டு வாசலில் திண்ணையில் வந்து உட்காண்டிருக்கார். சத்தம் அதிகமாக இருந்தது. அந்த பெண்ணு 3 வளையலை கழட்டிவிட்டா. பாக்கி 3 சத்தம் பாதி குறைஞ்சிது. 2 வளையல் போட்டு இன்னொன்று கழட்டிவிட்டா, இன்னும் சத்தம் குறைஞ்சிது. ஒரே வளையலை கழட்டிட்டு ஒரே வளையல போண்டா, சத்தமே இல்லை. சன்னியாசி தெரிஞ்சுவிட்டா, கூட்டம் கூட்டினா 2வது பேர் சேர்ந்தாலே சத்தம் ஆபத்து, தனியாக இருந்தால் பகு திருப்தி தெரிஞ்சுனுட்டேன்னுட்டார். அதனால் வளையலை கட்டினதுலேருந்தே உண்மையை தெரிஞ்சுனுட்டேன். ஒரு வளையலாக இருந்தால் ஒரு சத்தம் வரல, 2வது வளையல் வந்தாலே ஆபத்து வருது. வேண்டாம், தனிமையை நாடி இருக்கணும் ஆத்மயோகி தெரிஞ்சுட்டேன்னா. அடுத்தது சரகிருத்து கருமான். அவர் இதை வச்சுன்னு பொற்கொல்லனா இருக்கட்டும் கருமானா இருக்கட்டும் தட்டுறார். துடியாக பார்த்து சாமணத்தை வச்சு தட்டுறாரு இல்லையோ. கருமமே கண்ணாயினார்னு வாழை. அதை போல் ஆத்மயோகி எடுத்த செயலில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் இப்படி வச்சுன்னு இருக்கிறது, அந்த தங்கத்தை வச்சுன்னு மெதுவாக அப்படி நகாசி வேலை பண்ணுறாரு இல்லையோ. கொஞ்சம் கண்ணை எடுத்தால் போச்சு, எடுக்க முடியாது. அதையே பார்த்துட்டு கண்ணா முடிக்கணுமோ இல்லையோ. அதை போலத்தான் எத்தை பார்த்தாலும் மற்றதில் ஈடுபடாமல் நாம் எடுத்த லட்சியம் பகவானுடைய திருவடியிலேயே இலக்கோடு இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுட்டேன். சர்ப்ப பாம்பு ஒரு இடத்துல இருந்தது, அடுத்த நாள் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது.
ஒரு நாள் ஒரு வளையல இருந்துன்னு அடுத்த நாள் மாறிடும். இதை போலத்தான் சன்னியாசி இருக்கணும்னு தெரிஞ்சுட்டேன். ஒரு நாள் இருந்த இடத்துல மறுநாள் தங்கினோம்னா 4 பேர் வருவா, எனக்கு தானே இது குறி சொல்லு, ஜோசியம் சொல்லுன்னுவா. அப்புறம் அவா குடும்பத்தெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஆகிடும். சன்னியாசியாகவே இருக்க முடியாது. இடத்த மாற்றிண்டே இருந்தால் யாரும் வரமாட்டா, பற்றுதலே ஏற்படாது இல்லையோ என்று தெரிந்து கொண்டேன். ஊர்ணநாபிகி பட்டுப்பூச்சி அந்த பூச்சி சிலந்தி பூச்சி அது தம் வாயிலேருந்து நூலாக விடும். அப்படியே அது ஒரு வீடாட்டம் கூடாட்டம் கட்டும். அந்த வீட்லேயே தானே விளையாடும். போருன்னு தோணித்தனா மொத்தத்தையும் உள்ளே இழுத்துனுடும். இதை பார்த்து ஒன்று தெரிஞ்சுனே. இப்போ பகவான் இப்படி தான் தங்கிட்டேந்தே உலகத்தை படைக்கிறார், அத்தனையும் விளையாடுறார். போரும்னு தோணினோடனே மொத்தத்தையும் தங்கிட்டே இழுத்துனுடுறார். தெரிஞ்சு போச்சு, இந்த விளையாட்டுக்குள்ள நானும் ஒரு சின்ன காய்ங்கிறத தெரிஞ்சுட்டேன். ஊர்ணனாபிட்டேன். கடைசியாக சுபேசகிருத்து குழவி கொட்டி 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 புழுவை கூட குழவியாட்டம் ஆகிடும். தன் கூட்டில் வந்து கொட்டி 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 குழவையாக கொட்டுறதுங்கிற அளவு இல்லையோ. அதே போலத்தான் இந்த உலகம் கொட்டி 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 தன்னாட்டம் ஆக்கிறதுக்கு என்ன பார்க்கும். ஆனால் பகவான் திருவடியை பிடிச்சுனுட்டோம்னா கொட்டி 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 தன்னாட்டம் அவர் ஆக்கிடுவார். இந்த 2 குழவியில் எங்கே சிக்கிக்க போகிறோங்கிறது தான் விஷயம்னு தெரிஞ்சுனுட்டேன். உலகத்தார்கிட்ட சிக்கிண்டோம்னா கொட்டி கொட்டி அவளாட்டம் என்னை இறக்கி விட்டுடுவா. பகவானிடத்தில் பிடிச்சிருந்தேன்னா கொட்டி கொட்டி தன்னளவுக்கு தூக்கி விட்டுடுவார். என்ன இது குழவிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். 24 பேரை சொல்லிட்டீரே, 25வது யாருன்னா எது? அதுவா வேற யாரும் இல்லை, என் உடம்பு தான் அதுங்கிட்டேன்னு தெரிஞ்சுட்டேன். இதுதான் 25வது ஆச்சாரியர். என்ன தெரிஞ்சுட்டேன்னா இது நிற்கவே நிற்காது, இதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சுனுட்டேன்னு விட்டான். இது கூடவே இருக்கும், கூடவே இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணாது. இது நம்ம புலன்கள்லாம் இருக்கும், உடம்பெல்லாம் இருக்கும். வாடகை கொடுக்காத கண்ணு காது மூக்கு நம்மகிட்டே இருக்கும், ஆனால் நம்மளையே கெடுக்கும். வாடகையே கொடுக்க மாட்டா, கொடுத்துன்னு இருப்பா, நம்ம வீட்டையே வீணாக்கிடுவா. அது யாருன்னா நம்ம புலன்கள் தான் விட்டார். இந்த உண்மையை நான் தெரிஞ்சுனுட்டேன். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், உன்னிலா ஐவரால் குமை தீர்த்தி என்னையுன் பாதபங்கதம் எண்ணிலா வகையே நலிவான் எண்ணமெண்ணுகின்னாய். இந்த 25 பேரிடத்திலேருந்து நித்தியம் நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். இதுதான் நான் அறிந்த உண்மை, நீயும் தெரிந்து கொள். எது இது புரிஞ்சுட்டியானா நீ சந்தோஷமா இருக்கலாம். அது நீ புரிஞ்சுக்கலே துக்கத்தோடு இருக்கே. நான் புரிஞ்சுனுட்டேன், ஆனந்தமாக இருக்கேன். இந்த சரித்திரம் முடிந்தது. அடுத்து பகவான் ஹம்சரூபத்திலே பிரம்மாவுக்கு உபதேசித்தார். கண்ணன் அந்த விஷயத்தை உத்தவருக்கு சொல்ல போறார். ஞானம்ங்கிறது என்ன, கர்மங்கிறது என்ன, பக்திங்கிறது என்ன. ஆத்மா எப்படி சாது சமாகமத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். சத்துவகுணத்தோட சாத்விக பக்தின்னா என்ன, ராஜச பக்தின்னா என்ன, தாமச பக்தின்னா என்ன, இதில் எது சிறந்தது எது கூடாது என்பதெல்லாம் அவ 2 பேர் பேசுறதில்லை. அடுத்தது கண்ணன் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு கிளம்பிவிடுறார். அதற்கடுத்தது மார்க்கண்டேயருக்கு பெரிய வயிற்றிலே உள்ள போய் பார்த்துட்டு ஆலில தடலில் சேனிச்சின்ற சேவையை சாதிக்கிறார். நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றார். கலியுகம் எப்படி இருக்குங்கிற அடையாளங்களை சொல்லிட்டு தான் கல்கியாக அவதரிக்கிறோம், கலியுகத்தை முடித்து கொடுக்கிறோங்கிறத சொன்னார். கடைசியாக பாகவத புராணத்தினுடைய மகாத்மியத்தோட முற்று பெறுகிறது. ருக்மிணி கல்யாணத்தோட முடிவரும். நாளை மாலை 6:45 அவசியம் வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.